காரியத்தை ஆரம்பிக்கிறாருண்டா அதில் அல்லாஹ்வுடைய வெற்றி ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக கொடுத்துருவாங்க. ஆனால் நம்ம சமூகம் இன்னைக்கு எதில் ஆரம்பிக்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை தான் ஆரம்பிப்போம். ஞாயிற்றுக்கிழமை தான் என்ன செய்வோம்? காரணம் என்னென்னா அந்த நாளில் தான் எல்லாரும் வருவாங்க. வீடை திறக்கிறதாக இருந்தால் சொந்த பந்தங்கள் வரணுமே, ஞாயிற்றுக்கிழமை தான் மக்கள் வர்றதுக்கு போகிறதுக்கெல்லாம் வசதின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஹஜ்ரத் கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்கு போருக்காக வியாழக்கிழமை புறப்பட்டு சென்றார்கள். வியாழக்கிழமை பயணம் புறப்படுவதை அவர்கள் விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். புகாரி முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் வியாழக்கிழமை அல்லாத நாட்களில் நபி அவர்கள் பிரயாணம் புறப்படுவது மிக குறைவாகவே இருந்தது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அல்லாஹும்ம பாரிக்லி உம்மத்தி ஃபி புகூரிஹா, அல்லாஹும்ம பாரிக்லி ஃபி உம்மத்தி ஃபி புகூரிஹா, இறைவனே என் சமுதாயத்தினருக்கு காலை நேரத்தில் உன் பரக்கத்துக்களை அருள்வாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். மேலும் அவர்கள் ஒரு அணியையோ ஒரு படையையோ அனுப்பி வைத்தால் அவர்களை முற்பகலில் அனுப்பி வைப்பார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பயணத்திற்கென்று ஒரு நாளை நிர்ணயம் செய்வதற்கு வியாழக்கிழமை ரொம்பவும் உகந்ததாக இருக்கிறது. வியாழக்கிழமை நல்ல நாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அற்புதமான விஷயம் என்னன்னா, ஜும்மா எந்த காலத்திலும் தவறி போய் விடக்கூடாதுன்றதுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்பவே தீவிரமாக இருப்பாங்க. நீங்கள் பாட்டுக்கு வெள்ளிக்கிழமை நம்ம பயணத்தை அமைத்து கொண்டோம்னு சொன்னால் காலையில் பயணம் புறப்படுவோம், ஜும்மாவுக்கு போய் சேர்ந்துடலான்னு சொல்லிட்டு நாம் நினச்சாலும் இங்கே இருக்கிற வேலூர் இருக்குது பாருங்க, அந்த வேலூருக்கு கூட காலையில் ஃபஜ்ர் முடிச்சுட்டு போய் ஜும்மாவை அட்டன் பண்ணாத அளவுக்கு ஒருத்தர் விபத்தில் மாட்டிக்கிட்டார். அப்படி தான் சொல்லிட்டு போனார் நம்ம குடும்பத்தில் ஒருத்தர். எப்படி சொன்னாருன்னு சொன்னால், நானும் வீட்லேயும் அல்ஹம்துலில்லாஹ் இப்போ கிளம்பணும்னு சொன்னால் எவ்வளோ சொன்னோம், இருந்து ஜும்மா தொழுதுட்டு சாப்பிட்டுட்டு கொண்டுட்டு போங்களேன். இல்லை காலையில் டீ மட்டும் போதும், டீ பிஸ்கட்டு மட்டும் போதும், சாப்பிட்டுட்டு நாங்கள் மெல்ல கிளம்பணும்னு சொன்னால் நாங்கள் ஜும்மாவுக்கு அங்கே போகிறதுக்கு சரியாக வரணும். உண்மையிலேயே ஜும்மாவுக்கு போயிடலாம் தான், ஆனால் அந்த வெள்ளிக்கிழமை அமைத்து கொள்றதுனால நம்ம கண்ணால் அனுபவ ரீதியாக நம்ம பார்த்தது, போகிற வழியில் பூந்தமல்லியை தாண்டி அந்த நசரத்து பேட்டையா அந்த இடத்துலையே விபத்து ஏற்பட்டுருச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலம் இன்னும் அவளால் சரியாக நடக்க முடியலன்னு வச்சுக்கிறோங்க. அப்போது அந்த வெள்ளிக்கிழமை பயணம் அப்படின்றத நம்ம தவிர்த்து கொள்ளணும். ஜும்மாவுக்கு பிறகு பயணம் பண்ணலாம். ஜும்மாவுக்கு முன்னாடியே நான் ஜும்மாவில் போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு மனப்பால் குடிச்சு கொண்டு போகிறது, அதுவும் தூர பயணங்களுக்கு போகிறது, சும்மா பாரிஸுக்கு போகிறோம் அங்கே போகிறோம்டா அது பிரச்சனை இல்லை. நாமளாக ஒரு கருத்தை வைத்து கொண்டு போகக்கூடிய நேரத்தில் அதுக்கு ஜும்மாவுக்கு பாதகமாக ஆயிடும்ன்றதுனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணங்கள் அப்படின்னு சொன்னால் வியாழக்கிழமை அமைத்து கொள்வாங்க. அதே போல் ஒரு நல்ல காரியங்கள் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதுனால புதன்கிழமை காரியங்களை ஆரம்பிப்பாங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புதன்கிழமை ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சொல்லுவாங்க, புதன்கிழமையில் ஆரம்பிக்கப்படக்கூடிய காரியங்கள் பரக்கத்திற்கு அப்பாற்பட்டதாக இருக்காது. அதுக்காக மற்ற நாளெல்லாம் பரக்கத்துக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்ல வரல. புதன்கிழமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்தாங்க. அது ஏன் எதுக்குன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தை ஒருத்தரை ஹயாத்படுத்தக்கூடிய விதத்தில் புதன்கிழமை ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறாருண்டா அதில் அல்லாஹ்வுடைய வெற்றி ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக கொடுத்துருவாங்க. ஆனால் நம்ம சமூகம் இன்னைக்கு எதில் ஆரம்பிக்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை தான் ஆரம்பிப்போம். ஞாயிற்றுக்கிழமை தான் என்ன செய்வோம்? காரணம் என்னென்னா அந்த நாளில் தான் எல்லாரும் வருவாங்க. வீடை திறக்கிறதாக இருந்தால் சொந்த பந்தங்கள் வரணுமே, ஞாயிற்றுக்கிழமை தான் மக்கள் வர்றதுக்கு போகிறதுக்கெல்லாம் வசதின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை வைப்போம். இது தவறான்னு சொன்னால் நிச்சயமாக தவறு கிடையாது. மக்களை அனுசரித்து ஒருத்தர் வைக்கிறாரு, தவறில்லை. ஆனால் ஒருத்தர் பிடிவாதமாக சுன்னத்தில் பிடிவாதமாக ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவர் புதன்கிழமையை நல்ல காரியங்களுக்கு தேர்ந்தெடுப்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறையை பின்பற்றக்கூடியதாக அமையும் சகோதரர்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
உங்களுக்கும் நமக்கும் மார்க்கத்தை விளங்கி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த அந்த அற்புதமான நாட்களில் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் பணிக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த காரியங்களை செய்வதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சுப்ஹானல்லாஹி வ